அமேசான் காட்டுல கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கர் நிலத்தை நித்யானந்தாவோட சீடர்கள் ஆக்கிரமிக்க முயற்சி செஞ்சதா ஒரு செய்தி வெளியாச்சுங்க. இந்த செய்தி தான் இப்ப நித்யானந்தாவை பத்தி மறுபடியும் நம்மள பேச வச்சிருக்கு. கைலாசா அப்படின்னு ஒரு நாடே இல்லாதப்ப தொடர்ச்சியா இப்படி ஒரு தேசம் இருக்கிறதா சொல்லி நித்யானந்தாவோட சீடர்கள் ஏமாற்று வேலையை செஞ்சுட்டு வராங்க. அப்படி என்ன மாதிரியான ஏமாற்று வேலைகள், எங்கெல்லாம் இந்த ஏமாற்று வேலைகளை அவங்க செஞ்சாங்க, உண்மையாவே பொலிவியாவில் என்ன நடந்துச்சு, ஐநா ஒரு நாடை எப்படி அங்கீகரிக்குது, இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விரிவா பார்க்கலாம். பெங்களூரு அடுத்த பிடதியில ஆசிரமத்தை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாரு நித்யானந்தா. அப்புறம் அவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கினதுக்கு அப்புறமா 2019 நாட்டை விட்டே வெளியே போயிட்டார். தொடர்ந்து 2019 இறுதியில தான் கைலாசா அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி இருந்ததாவோ அறிவிச்சிருந்தாரு. இதுல இன்னும் முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ரிஷபகொடி, இ பாஸ்போர்ட்டு, நாணயம், கல்வி, கருவூலம்னு சொல்லி நிறைய துறைகளுக்கான அறிவிப்பெல்லாம் கூட அவர் வெளியிட்டிருந்தார். இதெல்லாம் கேட்கும் போது நிறைய பேர் பயங்கர ஷாக் ஆனாங்க அப்படின்னே சொல்லும். உண்மையாலே கைலாசான்னு ஒரு நாடு இருக்கா, எப்படி நித்யானந்தாவால் கைலாசா அப்படிங்கிற நாடை உருவாக்க முடிஞ்சது, இப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு தனி நபரால் ஒரு நாட்டை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் பல தரப்புல இருந்து எழுந்திருந்துச்சு. நித்யானந்தா ஈக்வட்டார் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவை விலைக்கு வாங்கியிருந்ததாகவும், அந்த தீவை தான் தன்னோட கைலாசா நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சதாகவும் நமக்கு தகவல் எல்லாமே கிடைச்சிருந்துச்சு. அதை நிறைய தடவை நம்மளே கூட கேட்டிருப்போம். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் சர்ச்சையா போயிட்டு இருந்த நிலையில 2023 பிப்ரவரியில் ஐநாவோட ஒரு சபை கூட்டம் நடந்திருந்துச்சு. இந்த சபை கூட்டத்தில் நித்யானந்தாவோட பிரதிநிதியான விஜயபிரியா அப்படின்றவங்க கலந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டது மட்டும் கிடையாதுங்க, அவங்க நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்து மதத்தினுடைய முதல் இறையாண்மை நாடு தான் எங்களோட கைலாசான்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமா அவங்க சொன்னது, எங்களோட இந்த கைலாசா நாட்டில் 150 நாடுகளோட தூதரங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களோட தலைவருக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வருதாவும், எங்களோட தலைவர் அதாவது நித்யானந்தாவை நீங்கள் எப்படி காப்பாற்ற போறீங்க அப்படின்னு சொல்லி ஐநாவை பார்த்து அவங்க கேள்விகள் எல்லாமே முன் வச்சிருந்தாங்க. இவங்க கேட்ட கேள்வி அந்த ஐநா சபை கூட்டத்தில் இருந்த பலரையும் தலை சுத்த வச்சுது அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்க இப்படி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அப்போ ஐநா அந்த நேரத்தில் என்ன பதில் சொல்லுச்சு அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ஐநா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கைலாசா அப்படிங்கிறது ஒரு கற்பனை தேசம். அதே மாதிரி கற்பனை தேசத்தில் சேர்ந்த ஒரு பிரதிநிதி விஜயபிரியா இவங்க சொன்ன பேச்செல்லாமே இந்த ஐநா சபை கூட்டத்தில் எடுபடாது. அவங்களோட பேச்செல்லாம் நாங்கள் அதிகாரப்பூர்வமாகவே நீக்கிடுறோம். அவங்களோட எந்த ஒரு விஷயமும் இங்கே எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ஐநா சபை சொல்லியிருந்தாங்க. ஐநாவோட கூட்டத்தில் எந்த அமைப்பை சேர்ந்தவங்க வேணா பேசலாம் அப்படிங்கிற அனுமதி இருக்கிறதுனால தான் இந்த விஜயபிரியா அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னா தன்னோட அதாவது கைலாசாவை ஐநா அங்கீகரிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி ஏமாத்திட்டு வந்ததும் தெரிய வந்துச்சு. ஐநா சர்ச்சை ஒரு பக்கம் ஓய்ந்த நிலையில அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் திரும்பியும் வெடிக்க ஆரம்பிச்சது இந்த சர்ச்சை. உளவுத்துறை பாதுகாப்புக்கு பெயர் போன அமெரிக்காவிலேயே கைலாசான்னு ஒரு தனி நாடு இருக்கிறதா சொல்லி அங்க ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஏமாத்து வேலையில ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம நித்யானந்தாவோட சீடர்கள். அது என்ன ஒப்பந்தம், எங்கே போடப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதாவது அமெரிக்காவோட நியூஜெர்சியில் இருக்கிற நியூயார்க் நகரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கு. அது என்னன்னா, கலாச்சாரம் சமூக பரிமாற்றத்துக்கான ஒரு ஒப்பந்தம். அதாவது சிஸ்டர் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் போட்டிருக்கிறதா கைலாசா அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களை ஏமாற்றி தான் இந்த ஒப்பந்தத்தை அவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது நியூயார்க் நகரத்தோட நிர்வாக அதிகாரிகள். இது மட்டும் இல்லைங்க, அதாவது நியூயார்க் நகரம் மட்டும் இல்லை, அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 30 நகரங்களில் இந்த சிஸ்டர் சிட்டி அப்படிங்கிற ஒப்பந்தத்தை கைலாசா போட்டிருக்காங்க. கைலாசான்னு ஒரு நாடே இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய அமெரிக்கா நாட்டில் எப்படி இந்த மாதிரி பொய்யான ஒப்பந்தத்தை போட முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே வெடிச்சிருந்துச்சு. ஒரு விவாதத்தில் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாகவும் மாறியிருந்தது. அந்த நேரத்தில் அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, பிரான்ஸு, கினி, அப்புறம் சியாரா லியோன், இந்த மாதிரி பல்வேறு நாடுகளையும் பல்வேறு இடங்கள்லையும் நிறைய ஒப்பந்தங்கள், அதாவது கலாச்சார சமூக பரிமாற்றத்துக்கான ஒப்பந்தத்தை இந்த நித்யானந்தாவோட குரூப் போட்டிருந்ததாகவும், கைலாசா நாட்டில் இதை நாங்கள் போட்டிருக்கோன்னு சொல்லி அவங்களும் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி 2023 பராகுவே இந்த இடத்துலையும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க நித்யானந்தாவோட சீடர்கள். அதாவது வேளாண் துறை மற்றும் கைலாசா இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான். கற்பனை தேசமான ஒரு கைலாசாவோட எப்படி இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தெல்லாம் போட முடியும்னு சொல்லி அந்த நாட்டோட நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தாங்க.
இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த சம்பவம் ஒரு பெருசா வெடிச்சு, அதற்கு அடுத்தபடியா அந்த பராகுவேல இருக்கக்கூடிய அமைச்சர் பதவியே பறி போயிருச்சு அப்படின்னு சொல்றோம். அதாவது அர்னால்டு ஜமோரா அவர் தான் வந்துட்டு அந்த சமயத்துல வேளாண் துறை அமைச்சரா இருந்தாரு. இப்படி கற்பனையான ஒரு ஒப்பந்தத்தை போட்டதுக்காகவே அவரை வேலையை விட்டும் தூக்கிட்டாங்க. சரி, 2023ல இந்த மாதிரி பராகுவேலையும் இவங்க இந்த மாதிரி பொய்யான ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட இப்போ திரும்பியும் இன்னொரு வேலையை அவங்க காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அமேசான் காடுகள் கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கரை வந்துட்டு இவங்க குத்தகைக்கு எடுக்கிறதாகவும் அதை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்காகவும் நித்யானந்தாவோட சீடர்கள் வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. இதை வந்துட்டு அந்த நாட்டோட அமைச்சரான டெல்கார்வியோ இவர் வந்து அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காரு. 10 லட்சம் நிலம் ஏக்கரை ஆக்கிரமிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்ததாகவும் ஒரு வருஷத்துக்கு 92 லட்சம் ரூபாய் குத்தகை பணம் தரதாகவும் அவங்க பேசியிருக்காங்க. சட்டவிரோதமான ஒரு நிலம் கையகப்படுத்துற விஷயம்னு சொல்லி இந்த விஷயம் இன்னும் பரவலா பேசப்பட்ட நிலையில அங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த சீடர்கள் வந்திருந்தாங்க இல்லையா, நித்யானந்தாவோட சீடர்கள் ஒப்பந்தம் போடுறதுக்கு, அவங்கள 20 பேரை அந்த நாட்டை விட்டே வெளியே அமிச்சிட்டாங்க. இவங்க சுற்றுலா பயணிகள் மாதிரி பொலிவியாக்குள்ள நுழைஞ்சு அதுக்கு அடுத்தபடியா பல்வேறு விஷயங்கள் தகவல் எல்லாம் சேகரிச்சு அதற்கு அடுத்தபடியா தான் அந்த பழங்குடியின மக்களை போய் சந்திச்சு அவங்க மூலமா இந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்யறதுக்காக அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொலிவியாவில் இவங்க வந்து ஆக்கிரமிக்க, அதாவது அமேசான் காடுகளை இவங்க ஆக்கிரமிக்க நினைச்ச இடத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது டெல்லியை விட 2.5 மடங்கு அதிகம்னோ, மும்பையை விட 6.5 மடங்கு அதிகம்னோ, பெங்களூரு விட 5.3 மடங்கு அதிகம்னு, கொல்கத்தாவோட 19 மடங்கு அதிகம் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்குங்க. இப்படி கைலாசா அப்படிங்கிற ஒரு போலி நாட்டு பிரச்சாரத்தை வச்சுக்கிட்டு தொடர்ந்து நித்யானந்தாவோட சீடர்கள் பல்வேறு இடங்கள்லையும் பல்வேறு நாடுகள்லையும் அவங்களோட ஏமாத்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல நகரங்களும் நாடுகளையும் ஏமாந்துட்டு வர்றதும் தொடர்கதையாக தான் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இறையாண்மை, அதாவது ஒரு தேசம் இறையாண்மை நாடு அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்படுது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சுய நிர்ணயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி ஒரு இறையாண்மை கொண்ட தேசம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எந்த ஒரு நாட்டையும் சார்ந்தவங்களாகவும் அவங்க இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், ஐநாவோட ஒப்புதல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாகவும் இருக்குது. 1993 உருகுவே மாண்டவிடியோட மாநாட்டில் ஐநா அவங்களோட அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட வரையறைகள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது வரையறுக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கணும், நிரந்தர மக்கள் தொகை கொண்டுதான் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் இருக்கணும், அதே மாதிரி மற்ற நாடுகளோட உறவுகளை மேற்கொள்றதுக்கான திறன்லாம் இருக்கணும். ஆனால் இந்த விதிகள்லாம் பொருந்தி இருந்த தைவானுக்கு சீனாவோட அழுத்தம் இருந்ததுனாலையும் சீனா வந்து மறுத்துச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தைவானுக்கே ஐநாவோட அங்கீகாரம் கிடைக்கல. அப்படி இருக்கும்பொழுது கைலாசாவுக்கு கிடைக்குமா? கைலாசாவுக்கும் இது கிடைக்கல. இருந்தாலும் கைலாசா அப்படின்னு ஒரு தனி நாடு இருக்கிறதா சொல்லி நித்யானந்தாவோட சீடர்கள் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளே அவங்களோட ஏமாற்று வேலையெல்லாம் காட்டிட்டு தான் இருக்காங்க. இந்த தொடர்கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறது யார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.